வரையில் வேதத்தை வாசியுங்கள், தியானியுங்கள், சத்தியத்தை கண்டறியுங்கள். வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். சத்தியம் நிச்சயமாகவே உங்களை விடுதலையாக்கும். எனவே நீங்கள் இந்த சத்தியத்தை கண்டிப்பாக இருந்து வாசியுங்கள். வேதத்தை ஒரு புனித புஸ்தகமாக மட்டும் வைத்துக் கொள்ளாதீர்கள். வேதத்தை வாசிக்க ஆரம்பிங்கள். என்ன இருக்கிறது, இந்த வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்கிறதை நீங்கள் வாசியுங்கள். மற்றவர்கள் சொல்லுகிற கருத்துக்களோடு, மற்றவர்கள் சொல்லுகிறதை கேட்டு அந்த அறிவோடு நீங்கள் நின்று விடாதபடிக்கு நீங்களே வாசிக்க ஆரம்பியுங்கள், நீங்களே தியானிக்க ஆரம்பியுங்கள். சத்தியம் வெளிப்படும். சத்தியம் உங்களை விடுதலையாக்க வேண்டும். மூன்றாவதாக வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெறுகிறவன் ரட்சிக்கப்படுவான். ஞானஸ்நானம் என்கிற ஒரு சத்தியத்தை குறித்தும் நான் உயர்த்துகிற அதே பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று சொல்லி பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல மனித